ஹாய் காய்ஸ். இப்போ சோசியல் மீடியாஸ்ல பார்த்தாலே பயமா இருக்குங்க. யூடியூப் பார்க்கும்போது ரொம்ப மன கஷ்டமா இருக்காது. ஏன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அப்ப இந்த வீடியோ பாருங்க. நான் ரீசெண்ட் டைம்ல பார்த்த அதிர்ச்சியான ஒரு 2 வீடியோ. ஒன்னு இந்த ஷால் மட்டும் போட்டு ஒரு வீடியோ பண்றேன்னு சொன்னீங்களே, ஏமாத்திர. இன்னொன்னு இந்த வீடியோ. என் ப்ராஜெக்ட் பேர் வந்து ஸ்மார்ட் வாக்கிங் ஸ்டிக் ஃபார் விஷுவலி சேலஞ்ச் பீப்புள். இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ நிறைய மக்கள் வந்து கண்ணு தெரியாதவங்க இருக்காங்க. அவங்க வந்து ஒருத்தவங்க சார்ந்து தான் எப்பவுமே இருக்கும். இது வந்து சென்ஸ் வந்து வேவ் பண்ணி பஸர் கொடுக்கும். வீடியோ இதுக்கும் என்னப்பா டிஃபரெண்ட், இதே நீ மெர்ச் பண்ற அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. என்னைக்குமே திறமையானவர்களை வெளிக்கொண்டு வர்றதுதான் சோசியல் மீடியா. இன்னைக்கு ஒருத்தனால பாட்டு பாட முடியும், இன்னைக்கு ஒருத்தனால டான்ஸ் ஆட முடியும் அப்படின்றத இன்னைக்கு மக்களுக்கு தெரியப்படுத்தி காட்டுனதே ஃபர்ஸ்ட் யாரு? மீடியா தான். சோசியல் மீடியா, டெலிவிஷன், இந்த மாதிரி வந்து நிறைய எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அவங்களோட திறமை எக்ஸ்ட்ராவேஷன் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல. யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சு நிறையவே பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஏன்னா இவங்க ட்ரெண்டிங், இன்னைக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா ட்ரெண்டிங். அக்கா பேர் வந்து பலூன் அக்கா. யோசிச்சு பாருங்க, அவங்க ஒரு வல்கரான ஒரு வீடியோ பண்றாங்க. அந்த வீடியோ மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நல்லா இருக்கு, உங்களால நீங்க பார்க்கக்கூடிய ஒரு வீடியோவா? இல்ல நம்ம ஃபேமிலி இருக்க யாருக்காவது அந்த வீடியோ நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அந்த வீடியோ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம், குறிப்பா அவங்கள யூடியூபர்ஸ்ல கூப்பிட்டு ரிவ்யூ எடுக்கிறது, அவங்கள இன்டர்வியூ எடுக்கிறது. அவங்க இன்டர்வியூல இவங்க கேட்கிற கொஸ்டின் பாத்தீங்கன்னா, அதெல்லாம் நம்ம கேட்கவே கூடாதுன்ற ஒரு வார்த்தையெல்லாம் அவங்க கேட்கறாங்க. இது கரெக்டா தப்பா அப்படின்றதுக்கு இந்த வீடியோ பார்த்தா நம்மளால பதில் சொல்ல முடியும். இதை பாருங்க. இந்த வீடியோல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க, அதாவது பார்வை இல்லாதவங்க, அந்த கிளாஸை வச்சுட்டு போட்டுட்டு போகும்பொழுது அவங்களுக்கு வந்து யாராவது எதிரில் வந்தாங்கன்னா, அதாவது ஹியூமன் ஸ்டிக்லயும் இந்த காகுல்லயும் வந்து அந்த கூகுள் மேப் வந்து யூஸ் பண்ணலாம்னு இருக்கோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த கூகுள் மேப் வந்து இது பண்ணும்போது வந்து அந்த வாய்ஸ், அவங்க அது வந்து வாய்ஸ் இது பண்ணும்போது வந்து அவங்க வந்து இந்த டைரக்ஷன் லெஃப்ட் ரைட்னு சொல்லும்போது வந்து மூவ்மெண்ட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா இன்டிமேஷன் கொடுக்க மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வாக்கிங் ஸ்டிக் இருக்கு, அந்த ஸ்டிக்ல போயிட்டு இருக்கும் பொழுது சப்போஸ் அதுல யாரோ கிராஸ் ஆனாலும் ஃப்ரண்ட்டோ பேக் யாரோ வந்தாலும் அது அவங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்குது. இப்போ இந்த திறமை அவங்க என்ன சொல்றாங்க எனக்கு தெரியல, ஆனா அவ்வளவு விஷயம் சொல்றாங்க, தெரிஞ்சிருக்கு. இந்த திறமையானவர்களுக்கு முன்னாடி இங்க ஒண்ணுமே இல்லாம எதையோ பேசிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு தேவையில்லாத பேசிட்டு இருக்காங்க. இவங்களை நம்ம ட்ரெண்டிங் ஆக்கிட்டு இருக்கோம். சோசியல் மீடியாஸ்லயுமே இருக்கிற யூடியூப் சேனலுமே இவங்களை இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கோம். ஆனா இவங்க யாருமே கண்டுக்கல. நல்லா தெரிஞ்சுக்க, ஒவ்வொருத்தருடைய திறமையை வளர்ப்பதுதான் இந்த ஜனநாயகத்தின் பெரிய தூண்னு சொல்லுவாங்க. ஒரு சயின்டிஸ்ட் நம்ம மிஸ் பண்றோம். இவங்களை எதுக்காக நம்ம பார்க்கிறோம், எதுக்காக இவங்களை ட்ரெண்ட் பண்றோம், ஏன் இவங்களை வளர்க்கணும்னு நினைக்கிறேன்னு தெரியல. இவங்களால உங்களுக்கு என்ன யூஸ் இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. நான் அந்த யூஸ் கேட்கல, நார்மலா உங்களுக்கு என்ன யூஸ் இருக்குன்னு கேட்டேன். புரியுதுங்களா? ஏன்னா என்னைக்குமே ஒரு விஷயம் சொல்லுவாரு. இந்த தேனியில் ஒருத்தர் இருப்பாரு, வணக்கம்டா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. அப்போ சொல்லியிருப்பாரு, எனக்கு வந்து பிளாக் ஷிப்ல அவார்டு கொடுக்க கூப்பிட்டாங்க, நான் போல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் எப்படின்னா மென்ஷன் பண்ணியிருப்பாரா, ஏமா என்னை விட திறமையானவங்க எவ்வளவோ இருக்காங்கம்மா, படம் வரைகிறவங்க இருக்காங்க, பாட்டு பாடுறவங்க இருக்காங்க, டிராயிங் பண்றவங்க இருக்காங்க, திறமையானவங்களை கூட்டு ஒன்று பண்ண, நான் என்ன பண்ணேன், வணக்கம்டா மாப்பிள்ள தேனில இருந்து சொன்னேன், இதுக்காக எனக்கு எதுக்கு அவார்டு, எனக்கே அப்ரிசியேஷன் சொல்லி கேட்கிறாரு. யோசிச்சு பாருங்க, அவருக்கு இருக்கிற அந்த ஒரு மூளை கூட நம்ம யாருக்கும் கிடையாதா? இதை பேட்டிடுற யாருக்கும் இல்லையா? சில டைம் ரொம்ப மன கஷ்டம் ஆயிடுது. திறமையானவர்கள் இந்த பாரு இருக்காங்க. இதுல ஒரு பிரைவேட் ஸ்கூல் பையன் இதை பண்ணியிருந்தானா நேரம் பல நியூஸ் பல பேப்பர்ல போட்டு நேரம் அந்த ஸ்கூலோட ஹைப்பை ஏற்றி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. சோ என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு திறமையானவர்களை வளர்ப்பது நம்மளுடைய கையில தான் இருக்கு. நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்றோமோ அவங்க தான் வளர்ச்சி இருக்காங்க. நீங்க இன்னைக்கு ஒரு மியூசிக் ஷோ எடுத்தீங்க, ஒரு சிங்கிங் ஷோ எடுத்தீங்க, ஒரு டான்சிங் ஷோ எடுத்தீங்க, ஈவன் பிக் பாஸ் கூட எடுத்துக்கலாம். நம்மளுடைய ஓட்டு தீர்மானிக்குது யார் ஜெயிக்கணும், யார் வந்து வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி சாதனையாளர்களை உருவாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை தானே? இல்ல இவங்களும் உருவாக்குறது நம்மளுடைய கடமையா? இல்ல உங்க குடும்பத்துல இருக்க யாராவது இவங்கள மாதிரி உருவாக்கணும் நீங்க நினைப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. சோ உண்மைக்கும் உழைப்பிற்கும் நம்மளுடைய ஆதரவு என்னைக்குமே கொடுக்கணுங்க. வளர்ச்சியின் பாதையை நோக்கி இந்தியான்னு சொல்லுவோம். சோ வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போறவர்களில் வளர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. இவர்களை போன்றவர்கள் அல்ல, இவர்களை போன்றவர்கள். இவர்களை போன்று வளர்ப்பதற்கு நான் தயார், எனக்கு தெரிஞ்சு நீங்களும் தயார். உங்களை சுற்றியுள்ளவர்களையும் தயார் செய்து கொள்ளுங்கள். வருங்கால இந்தியா உருவாகுவதில்லை, நம்மளால் உருவாக்கப்பட வேண்டியது. சோ திறமையானவர்களுக்கு வாய்ப்பளியுங்கள். தேவையில்லாத சில காரியங்களை விட்டு ஒழியுங்கள்.